السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. போன வீடியோல நம்ம அரபி மொழியுடைய ஒரு பேசிக் ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு தொடக்கத்தை நம்ம பார்த்தோம். அதாவது டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், அரபில எத்தனை வகையான வார்த்தைகள் உண்டு, எத்தனை வகையான சொற்கள் உண்டு, அதனுடைய பெயர்கள் என்ன, அது என்னென்ன குறிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். போன வீடியோல சொல்லியிருந்தோம். அடுத்து வர்ற வீடியோல ஹர்ஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். போன வீடியோ பார்க்கலன்னா பேசிக்கா ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க. அரபி வார்த்தை 3 வகைப்படும்: அல் இஸ்ம், அல் ஃபிஅல், அல் ஹர்ஃப். அல் இஸ்ம்னா பெயர் சொல், அல் ஃபிஅல்னா வினைச்சொல், அல் ஹர்ஃப்னா இடைச்சொல். நம்ம இந்த வீடியோல அல் ஹர்ஃப் இடைச்சொல்ல முதல்ல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியானது. அல் ஹர்ஃப் அப்படின்னா என்ன? இந்த ஹர்ஃப்ங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. இடைச்சொல்லுடைய டெக்னிக்கல் டேர்மாட்டும் அந்த ஹர்ஃப்ங்கிற வார்த்தை பயன்படுது. அரபியில மொத்தம் எத்தனை வகையான இடைச்சொற்கள் உண்டு? நிறைய வகைகள் உண்டு. ஆனா நம்ம இப்ப மெயினா பார்க்க போறது 2 வகையான ஹர்ஃப்கள் தான். முதலாவது ஹுரூஃபுல் ஜர், ஜர்ருடைய ஹர்ஃப்கள். இரண்டாவது ஹுரூஃபுன் நஸ்ப், நஸ்புடைய ஹர்ஃப்கள். இந்த ஜர்னா என்ன, நஸ்ப்னா என்ன, அது நம்ம இப்ப பார்க்க போறது இல்ல. நம்ம பின்னாடி நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹுரூஃபுல் ஜர், ஜர்ருடைய ஹர்ஃப்கள். ஜர்ருடைய ஹர்ஃப்கள் நிறைய உண்டு. ஆனா நம்ம மெயினா குர்ஆனோட தொடர்புபடுத்தி தான் படிக்கிறோங்கிறதுனால குர்ஆன்ல அதிகமாட்டு வரக்கூடிய 11 ஹர்ஃப் ஜர் நம்ம இங்க பார்க்க இருக்கோம். அதை ஈஸியா நான் சொல்றேன். நான் சொல்றதை நீங்க திரும்ப திரும்ப கேட்டு மனப்பாடம் பண்ணிக்கிடுங்க. பா தா காஃப் லாம் வாவ் மின் ஃபி அன் அலா ஹத்தா இலா, மொத்தம் 11. பா தா காஃப் லாம் வாவ் மின் ஃபி அன் அலா ஹத்தா இலா. இப்ப நம்ம இதுல ஒவ்வொன்றையும் எடுத்து அதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். ஒரே ஹர்ஃபுக்கு 2-3 அர்த்தங்கள் இருக்கலாம். ஆனா நம்ம ஒரு அர்த்தத்தை மெயினா படிச்சு அதை வச்சு மற்ற அனைத்தையும் புரிஞ்சுக்க நம்ம ட்ரை பண்ண போறோம். அதனால நான் இங்க சொல்ல போறது மெயினா ஒரு அர்த்தம் மட்டும்தான். முதலாவது பா, இதுக்கு அர்த்தம் கொண்டுன்னு நம்ம எடுத்துக்கிடலாம். இன்னொரு அர்த்தம் சொல்லணும்னா இல், அதாவது இடத்த சொல்லுவோம்ல, மதுரையில், திருச்சியில் அப்படின்னு சொல்லும்போது அந்த இல் வருது இல்ல, அந்த அர்த்தமும் இது எடுக்கும். ஆனா நம்ம இப்ப அதை எடுக்க போறது, நம்ம மெயினா கொள்ள போற அர்த்தம் கொண்டு. உதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அல்லதி அல்லம பில் கலம். இதுல அல்லதி நான் இப்ப மொழிபெயர்க்கல, அல்லம பில் கலம், அதாவது அவன் கற்றுக் கொடுத்தான், பில் கலம் பேனாவை கொண்டு கற்றுக் கொடுத்தான். நம்ம அடிக்கடி சொல்றது பிஸ்மில்லா, அல்லாஹுடைய பெயரை கொண்டு. அவ்வளவுதான், ஆரம்பம் செய்கின்றேன் அதெல்லாம் அங்க இருக்காது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கிட்டோம். பொறுமையையும் தொழுகையையும் கொண்டு உதவி தேடுங்கள். இந்த இடத்துல பா கொண்டுங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு. அடுத்து சூரத்துல் அன்ஃபால்ல வரக்கூடிய வசனம், அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபின் மினல் மலாயிகா, நான் மலக்குமார்களில் இருந்து 1000 பேரை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வேன். அடுத்து ஃபஅஈனூனி பிகுவா, எனக்கு சக்தியை கொண்டு உதவி செய்யுங்கள், உங்களது பலத்தை கொண்டு எனக்கு உதவி செய்யுங்கள். இது பேசிக்கா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்தை கொண்டு இன்னொரு விஷயத்தை செய்தா நம்ம சொல்லுவோம். அதாவது உதாரணமா உக்துப் பில் கலம், பேனாவை கொண்டு எழுது. இத்ரிப் பில் ஆசா, தடியை கொண்டு அடி. அந்த மாதிரி சொல்ற இடத்துல கொண்டுங்கிற அர்த்தத்துல வரக்கூடிய வார்த்தை தான் ப. அடுத்து தா, இது ரொம்ப ஈஸி. அல்லாஹ் கூட மட்டும்தான் இந்த வார்த்தை வரும். தல்லாஹி அப்படின்னு வந்துச்சுன்னா அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லான அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான். சத்தியம் செய்யறதுலயே 2-3 ஹர்ஃப்கள் பயன்படுத்தப்படும். அதுல தா கொஞ்சம் அழுத்தமான ஒரு ஹர்ஃப். சரியா? உதாரணமா வல்லாஹி அப்படின்னு சொன்னாலே என்னதான், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அப்படிதான் அர்த்தம். ஆனா தல்லாஹின்னு சொல்லும்போது அது இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கூட. அடுத்து காஃப், போலங்கிற அர்த்தத்துல வரும். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனுடைய உதாரணத்தை போன்று வேறு எதுவும் இல்லை. போன்று போல எல்லாமே ஒண்ணுதான். அடுத்து சூரத்துல் அஅராஃப்ல வரும், உலாஇக கல் அன்ஆம், அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். அடுத்து யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ் வ தகூனுல் ஜிபாலு கல் ஐஹ்னில் மன்ஃபூஷ். சூரத்துல் காரிஆல வரக்கூடியது, அந்நாளில் மனிதர்கள் சிதறி கிடக்கும் ஈசல்களை போல் ஆகிவிடுவார்கள், மேலும் மலைகள் கொட்டப்பட்ட பஞ்சுகளை போல் ஆகிவிடும். சோ போல், போல அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். அடுத்ததாக லாம், இது சில இடங்கள்ல லீன் வரும், சில இடங்கள்ல லான் வரும். அது நம்ம புறவு பார்ப்போம். இதுக்கு தமிழ்ல அர்த்தம் சொல்லணும்னா இக்கு, அதாவது அவனுக்கு, மனிதனுக்கு, இந்த மாதிரி சொல்லும். அந்த கடைசியில இக்கு வருது இல்ல, அந்த அர்த்தத்தை நம்ம சொல்லலாம். இக்கு, இக்காக, அப்படி நம்ம சொல்லலாம். குர்ஆன்ல இருந்து எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா ரொம்ப தூரம் போவாண்டா. அல்ஹம்துலில்லாஹ்,
அல்லாஹுக்கே அனைத்து புகழும் நம்ம தமிழ்ல மொழிபெயர்ப்போம். அதுல இருக்கிறது அல்ஹம்த் புகழ், அல் வந்திருக்கனால அனைத்து புகழ், அதுக்கடுத்து இல்ல அல்லாஹுக்கு. சரியா? சோ அந்த இக்குங்கிற அர்த்தம். வேற எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹ், அல்லாஹுக்கும் அவனது தூதருக்குமே கண்ணியம். வஇத் குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லிஆதம், ஆதமுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று மலக்குமார்களுக்கு நாம் கூறிய போது. அதுக்கு அடுத்து வாவ். வாவுடைய அர்த்தம், அதாவது ஒரு வாவு மட்டும் இல்ல, சிம்பிளா சொல்லணும்னா 3 வகையான அர்த்தத்துல வாவ் வரும். அதுல ஒரு அர்த்தத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஹர்ஃப் ஜர்ல வரக்கூடிய வாவை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாவுடைய அர்த்தம் சத்தியமாக, தாக்கு என்ன அர்த்தமோ அதே தான், ஆனா அதோட அழுத்தம் கொஞ்சம் கம்மி. இது அல்லாஹ் கூட மட்டும் வராது, எல்லா விஷயத்துக்கூடயும் வரலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான், வல் ஃபஜ்ர், ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, வைகரையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக, வத்துஹா, நண்பகலின் மீது சத்தியமாக, இந்த மாதிரி சத்தியமாகங்கிற அர்த்தத்துல வரும். குர்ஆன்ல அம்ம ஜுஸுல பல இடங்கள்ல நம்ம இந்த சத்தியமாகங்கிற அர்த்தத்துல வரக்கூடிய வாவ பார்க்கலாம். அடுத்து மின். மின்னுடைய அர்த்தம் இருந்து அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். விட்டும் அப்படிங்கிற அர்த்தத்துல கூட வரலாம், ஆனா ரெண்டுமே ஒரே மாதிரியான அர்த்தம் தான். எக்ஸாம்பிள் சொல்றேன், புரியும். நம்ம அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்றோம். அதுல பாத்தீங்கன்னா விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகின்றோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். விரட்டப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகின்றோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டுமே ஒரே அர்த்தத்துல வரக்கூடியதுதான். இது நம்ம எக்ஸாம்பிள்ல நம்ம சொல்லணும்னா, நான் வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு நம்ம அரபியில நம்ம சொல்லணும்னா அத்ஹபு மினல் பைத்தி இலல் மத்ரஸா. வேற நம்ம குர்ஆன்ல இருந்து இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, நம்ம அடிக்கடி நிறைய இடங்கள்ல கேட்ட ஒரு சொற்றொடர் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அதன் அடியிலிருந்து ஆறுகள் பாய்ந்தோடும். வேற ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹித, அவன் உங்களை ஒரு ஆத்மாவில் இருந்து படைத்தான். வஹலக மின்ஹா ஸௌஜஹா, மேலும் அதிலிருந்து அதன் ஜோடியை படைத்தான். இது மின். அடுத்து ஃபீ. ஃபீயோட அர்த்தம் என்ன? தமிழ்ல இல்ங்கிற அர்த்தத்துல வரும். அதாவது இது எங்க இருக்கு, ரூம்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா நம்ம என்ன சொல்லலாம், ஃபில் ஹுர்ஃபா அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீ எங்க இருக்க? நான் இப்ப லைப்ரரியில இருக்கேன் அப்படின்னு சொன்னா அன ஃபில் மக்தபா அப்படின்னு நம்ம சொல்லலாம். குர்ஆன்ல பாத்தீங்கன்னா இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நிச்சயமாக நஷ்டத்தில் இருக்கின்றான். அந்த இல். ஃபீ குலூபிஹிம் மரத், அவர்களுடைய உள்ளங்களில் நோய். அடுத்து வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதுன், உங்களுடைய வாழ்வாதாரமும் நீங்கள் வாக்களிக்கப்பட்டதும் அல்லது உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதும் வானத்தில் உள்ளது. சோ ஃபீயுடைய அர்த்தம் இல். அடுத்து அன். அன்னுடைய அர்த்தமும் மின்னுடைய அர்த்தமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வரும். மின் பெரும்பாலும் இருந்துங்கிற அர்த்தத்துல போகும், அன் பெரும்பாலும் விட்டுங்கிற அர்த்தத்துல வரும். பட் ரெண்டுமே மாறி மாறி சில இடங்கள்ல கூட வர வாய்ப்பு இருக்கு. அன்னுக்கு வேறையும் சில அர்த்தங்கள் இருக்கு, அதாவது பற்றி, அம்ம யதஸஅலூன், எதை பற்றி அவர்கள் கேட்கின்றார்கள் அப்படின்னு நம்ம எடுக்கலாம். மற்றபடி பெரும்பாலும் நம்ம இங்க பயன்படுத்த போற அர்த்தம் என்னன்னா விட்டு இல்லைன்னா இருந்து. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபஅஅரிது அன்ஹும், அவர்களை விட்டும் விலகி விடுங்கள், திரும்பி விடுங்கள். அடுத்து நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம், ஒரு ஹதீஸ் சொன்னா அன் உமர் அன் அனஸ், அதாவது அனஸிடம் இருந்து, இந்த இடத்துல இருந்துங்கிற அர்த்தத்துல வருது. சோ இந்த ரெண்டு மாறி மாறி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதுன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் வீணான பேச்சை விட்டும் விலகி விடுவார்கள். சோ விட்டுங்கிற அர்த்தத்துல பெரும்பாலும் வரும். ஆனா இது மட்டும் இல்ல, வேற மாதிரி நம்ம இதை மொழிபெயர்ப்போம். அதை நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். அடுத்து அலா, பெரும்பாலும் மீதுங்கிற அர்த்தத்துலதான் வரும். சரியா? அலல் அர்த், பூமியின் மீது. இன்னும் சில இடத்துல மேல் அப்படிங்கிற அர்த்தத்துல கூட வரும். நம்ம எல்லாரும் அடிக்கடி கேட்கிற ஒரு வசனம், அர் ரஹ்மான் அலல் அர்ஷி இஸ்தவா, அர் ரஹ்மான் அர்ஷின் மீது உயர்ந்து விட்டான். சோ இந்த மாதிரி அலாங்கிற வார்த்தை வரும். அடுத்து குர்ஆன்ல வேற ஒரு சில இடத்துல அலல் ஃபுல்கி துஹ்மலூன், நீங்கள் கப்பலின் மீது சுமக்கப்படுகிறீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சலாம். சோ இப்படி அலா. அடுத்து ஹத்தா வேற ஒரு ஹத்தா உண்டு, அதுதான் குர்ஆன்ல அடிக்கடி வரும். ஆனா இந்த ஹத்தாவை நீங்க தெரிஞ்சுக்கிடணும். ஹத்தாவுடைய அர்த்தம் வரை, பெரும்பாலும் காலத்தோட தொடர்பு படுத்தி வரும். குர்ஆன்ல இந்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹத்தா ஹீன், சிறிது காலம் வரை. சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய உதயம் வரை அது சலாமாக அமைதியாக இருக்கும். அல்லாஹ் இங்க லைலத்துல் கத்ர சொல்றான். வேற பாத்தீங்கன்னா உஸ்தாத் மக்ரிப் வரைக்கும் வரமாட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அல் உஸ்தாது லா யஜீஉ ஹத்தல் மக்ரிப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இது ஹத்தா. அடுத்து இலா.
இலாவும் இதே மாதிரிதான் வெறைங்கிற அர்த்தத்துலதான் வரும். இங்கிலீஷ்ல டூங்கிற அர்த்தம். அதாவது இது இடத்தோடயோ ஒரு நபரோடயோ தொடர்பட்டு வரும். உங்களது முகத்தையும் முழங்கை வரை உங்களது கைகளையும் கழுகுங்கள். இது மட்டும் இல்லாம மேலும் இடம் நோக்கி அப்படிங்கிற அர்த்தத்திலையும் வரும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அல்லாஹுவிடம், வானத்தை நோக்கி, மதுரை வரை, இந்த மாதிரியும் வரும். இப்ப நம்ம தமிழ்ல மதுரைக்கு அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி மொழிபெயர்ப்புகள் இலாக்கு நிறையவே மாறுபடும். ஆனா பெரும்பாலும் இங்கிலீஷ்ல ஈஸியா புரிஞ்சுக்கிடணும்னா டூங்கிற அர்த்தத்துல வரும். நம்ம அதுல சில குறிப்பிட்ட எக்ஸாம்பிள்ஸ இப்போ பார்ப்போம். இலல்லாஹி, அல்லாஹ்விடத்தில், இலைக்க உங்களிடம், யத்தி இலைக் உங்களிடம் வருகின்றான். குர்ஆன்ல இருந்து சொல்லணும்னா வஅன்னஹும் இலைஹி ராஜிஊன், மேலும் அவர்கள் அவனிடத்திலேயே திரும்புபவர்களாக இருக்கிறார்கள். வலகத் அன்ஸல்னா இலைக ஆயாத்தின் பையினாத், நிச்சயமாக உம்மிடத்தில் நாம் தெளிவான அத்தாட்சிகளை இறக்கினோம். வ இலா மதியன, மதியனுக்கு ஒரு இடத்தை நோக்கி இல்லைன்னா ஒரு ஆளை நோக்கி போறத இது குறிக்கும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்றோம்ல, நாம் அல்லாஹ்விற்குரியவர்கள், அல்லாஹ்விடமே மீண்டும் செல்ல இருக்கின்றோம். சோ அந்த மாதிரி அர்த்தத்துல இலா வரும். இந்த வீடியோவே நல்ல லென்த்தா வந்துருச்சு. அதனால ஹுரூஃபுன் நஸ்ப், அதாவது நஸ்புடைய ஹர்ஃபுக்களை நம்ம அடுத்த வீடியோல இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் இந்த வகுப்பை உங்களுக்கும் எனக்கும் பயனுள்ளதாக ஆக்கட்டும். அல்லாஹ் உங்களையும் என்னையும் குர்ஆனுடைய மக்களாக ஆக்கி அருள்வானாக. இந்த கிளாஸ்லயே ஒரு சின்ன ஹோம்ஒர்க் நான் தர போறேன். என்னன்னா, நம்ம இப்ப ஹர்ஃப் ஜர், ஹுரூஃபுல் ஜர் படிச்சிருக்கோம். இதை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு குர்ஆன்ல தேடி கண்டுபிடிக்கணும். ப, த, கஃப், லாம், வாவ், மின், ஃபி, அன், அலா, ஹத்தா, இலா, இதெல்லாம் எங்கெங்க குர்ஆன்ல வருது அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதோடைய அர்த்தமும் டிரான்ஸ்லேஷன்லயோ எதுலயோ எடுத்து பார்த்தோம்னா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதை நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோல இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.